அன்புமணி ராமதாஸுக்கு எதிரான முறைகேடு வழக்கு வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது லக்னோவில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து முறைகேடாக அனுமதி அளித்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு டெல்லியில் உள்ள பாட்டியாலா நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அன்புமணிக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதனையடுத்து அவர் இன்று பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜரானார். நீதிபதி அஜய்குமார் ஜெயின் முன்னிலையில் வழக்கு விசாரணை நடைபெற்றது. அப்போது கல்லூரி நிர்வாகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அகில இந்திய மருத்துவக் கழகம், மத்திய அரசு மற்றும் சிபிஐ தரப்பு என மொத்தம் 8 முறை கல்லூரியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த ஆய்வின் போது கல்லூரி செயல்படலாம் என சிபிஐ தெரிவித்திருந்ததை குற்றப்பத்திரிகையில் சிபிஐ தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. அப்போது சிபிஐ தரப்பில் கல்லூரிக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது 2008ஆம் ஆண்டு எனவும், இந்த குற்றச்சாட்டுகள் வந்த பிறகுதான் சிபிஐ தரப்பில் 2010ஆம் ஆண்டு ஆய்வு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. வாதத்தை கேட்ட நீதிபதி வழக்கை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.